சாமானியர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேஜிக் நம்பர் 27. என்டிஏ கூட்டணியில பாஜக, டிடிவி தினகரன், பாமக, ஜான் பாண்டியன் போன்ற அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தன்னுடைய சீட்டை வந்து என்னன்றத உறுதிப்படுத்தியிருக்கு என்டிஏ கூட்டணி. அதுல வந்து பாஜகவுக்கு 27 சீட்டு, பாமகவுக்கு 18 சீட்டு, டிடிவி தினகரனுக்கு 11 சீட்டு. ஜி.கே. வாசன் அவர்களின் பேச்சுவார்த்தை ஒரு இழுபறியில போகுது. 3, 5 அப்படின்ற ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கு. அது என்னன்றது தெரியல. அது அது வந்து கூடிய விரைவில் தெரிய வரும். அதாவது நாளைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகறதுக்குள்ள கூட அது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ பிஜேபி வாங்கி 27 சீட் வந்து கரெக்ட்டா தப்பா? அப்படின்னு நீங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி வாங்கி 27 சீட்டு என்னை பொறுத்தவரை கரெக்ட்டான நம்பர்ன்னு தான் நான் சொல்லுவேன். சார், என்ன சார் பேசுறீங்க? 2024 தேர்தல்ல நாங்க 11% ஓட்டு வாங்குனோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் தமிழக அரசியலை பொறுத்தவரை உங்களுடைய சீட்டு வலிமை அப்படின்றது ஒரு ஸ்டேட் எலக்ஷன், ஒரு அ ஒரு ஸ்டேட் எலக்ஷன், ஒரு எம்பி எலக்ஷன் 2த்தோட பெர்சன்டேஜ வேல்யூவேட் பண்ணி தான் குடுப்பாங்க. பாஜக 2024ல 11% வாங்கியது உறுதி. பட் அதே 11% நம்மளால ஒரு ஸ்டேட் எலக்ஷன்ல வாங்கியிருந்தோம். இந்த எலக்ஷன்லயோ, இல்ல அதுக்கு முந்தின எலக்ஷன்லயோ வாங்கியிருந்தா நம்ம கேட்கறது ரொம்ப கரெக்ட். ரைட். ஆனால் நம்ம அதற்குள்ளயும் வந்து இந்திய அரசியலில் மாற்றம் ஏற்படுகிறது. 2029ல் மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டியதற்கு சில இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால் திருப்பி அதிமுகவுடன் சென்ற வருடமே கூட்டணிக்கு சென்று விட்டார்கள். 27ன்ற நம்பர் முதல்ல சொல்லப்பட்ட நம்பர். அதே நம்பர்ல இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், நீ மட்டும் ட்விட்டர்ல 31ன்னு போட்டியே அப்படின்னு கேட்டா, ரொம்ப மன்னிக்கணும். என்னுடைய தவறு தான் அது. அதுல அமமுக கேட்ட 2 சீட்டு வந்து 2 சீட்டு வந்து அது அமமுகவுக்கே குடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அமமுக அவர்கள் 9 சீட்ல தான் இருந்தாங்க. 9 சீட்டில் 11 சீட் வந்திருக்காங்க. 11 சீட் வந்ததுக்கு பிஜேபியிலிருந்து 2 தொகுதி குடுத்திருக்காங்க. அது என்னென்ன தொகுதின்றத நான் சொல்லலாம். அநேகமா சாத்தூர் ஒரு தொகுதி, இன்னொரு தொகுதி வேற ஏதோ சொல்றாங்க. அது அமமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 27 சீட்டுன்றது ரொம்ப ரைட்டான நம்பர். நம்ப விஜயகாந்த் அவர்களுக்கு 2011ல ஜெயலலிதா 40+ சீட்ஸ் குடுக்கும்போது, அவர் 2006ல 8%ம், 2009ல 10% வாங்கினதுனால, அத ஆவரேஜ் கணக்கு பண்ணி குடுத்துருக்காங்க. ரைட். இட் இஸ் நாட் த ஒன் எலக்ஷன். இட் இஸ் போத். ஒரு ஸ்டேட் எலக்ஷன், ஒரு சென்ட்ரல் எலக்ஷன் 2மே சேர்ந்து வந்தனால தான் அத குடுத்தாங்க. 27 என்பது ரைட்டான நம்பர். இது வெற்றி கூட்டணிக்கான நம்பர். ஐ திங்க் எடப்பாடி அவர்கள் 165 சீட்டு கிட்ட நிப்பார்ன்னு நினைக்கிறேன். 165, 170 சீட்டு கிட்ட இந்த தேர்தல்ல நிக்கப் போகிறார் அப்படின்றத தான் பார்க்கணும். எடப்பாடி அவர்களிடம் முழு கண்ட்ரோல் இந்த தேர்தலுக்கான கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ காலம் நேரம் தேர்தலுக்கு நெருங்க வந்துட்டு இருக்கிறதுனால, நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் வந்து இத ஃபுல் ஸ்விங்ல எடுத்து கொண்டு போவார் இந்த எலக்ஷன அப்படின்றத பார்க்கணும். இப்போ பிஜேபில இது கரெக்ட்டா, ரைட்டா அப்படின்றபோது இந்த 27 சீட்ல என்னென்ன சீட் வாங்குறாங்க அப்படின்றது பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வாட்டி 21 சீட் வாங்கியிருந்தாங்கன்னா, 21 சீட்ல வின்னபிள் சீட்ஸ் வந்து மொத்தமே வந்து 8 தான். மிச்சம்லாம் வின்னபிள் சீட்ஸ் கிடையாது. ஸோ இந்த 27ல எவ்வளோ வின்னபிள் சீட்ஸ் வாங்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, சிங்காநல்லூரிலயோ அல்லது கவுண்டம்பாளையத்திலயோ அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக போட்டியிடுகிறார். இதுதான் இந்த 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 வீடியோவோட ஹாட் நியூஸ். இப்பொழுது இந்த 27 தொகுதி வந்து ரைட் நம்பரா, ராங் நம்பரா சொல்லி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் பார்வை எல்லாருமே சொல்லலாம். முதல்ல வந்து ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்களை அவருடைய கருத்து என்னன்றதை கேட்போம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில் எக்ஸ்பர்ட்ஸ் பார்வையில் இப்போது நம்ம கூட ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஹலோ ஸ்ரீகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்ரீகுமார் அவர்கள் அகைன் எடப்பாடி வின்னர் அப்படின்ற மாதிரி வருது. ஒரு 11% எடுத்த பார்ட்டி 2024ல வந்து 27 சீட்ஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து அதை எப்படி பாக்குறது? இல்ல, இத 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு 27 சீட், ஏன்னா 20 சீட்டு போன தடவை வாங்கியிருந்தாங்க, இப்ப 27 சீட்டு வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை. இது ஒரு பக்கம். இன்னொரு இந்த 11% அப்படிங்கிறது ஒரு மித் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டா, எப்போதுமே திமுக, அண்ணா திமுக இல்லாத கட்சிகளுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் எல்லா தேர்தலையுமே விழுந்துகிட்டே இருக்கும். அது வந்து முன்னாடி வந்து வைகோக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வருமா அப்படின்னு பார்த்தாங்க. ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் 1999 லோக்சபா எலெக்ஷன்ல அவங்க தனியா நின்னாங்க. அண்ணா திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா நின்னாங்க, பாஜகவும் திமுகவும் ஒன்னா நின்னாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் தனியா நின்னாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் விழுந்தது.
தேமுதிக தனியா நின்ன போது அவங்களுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் விழுந்தது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் விழுது. சோ திமுக அதிமுக அல்லாத வாக்குகள் எப்போதுமே மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு விழுந்தது, அமமுகவுக்கு ஓட்டு விழுந்தது. இது எல்லாமே சித்தாந்த ரீதியான வாக்குகளே அல்ல. இது எல்லாமே திமுக அதிமுக வேணாம் அப்படின்னு சொல்லி விழற வாக்குகள். ஸோ அதை பாஜகவுடைய தனிப்பட்ட வாக்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. அந்த தனியா வர அந்த 11% ஓட்டுல ஃபியூச்சர்லயும் அதை எவ்வளவு அதில் அவங்க ரீட்டைன் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது குறிப்பிடப்பட்ட அந்த கட்சியோட வாக்குகளாக கருத்துல கொள்ளப்படும். ஸோ அந்த 11% அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மித்து, ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு உட்பட்டது. 27 சீட் அப்படின்னு சொல்றது என்ன கேட்டா காங்கிரஸை விட எக்ஸ்ட்ரா 2 சீட் கேட்டு வாங்கியிருக்கலாம் பாஜகவை பொறுத்தவரை. நான் அப்படி பார்ப்பேன். ஒருவேளை அப்படி 27 சீட்டு தான் கிடைக்குது அப்படின்னா அதுல எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஏன்னா அந்த தொகுதிகள் நல்ல தொகுதிகளாக 27 தொகுதிகள்ல எல்லாமே நல்ல தொகுதிகளாக அமைந்து விட்டால் அப்ப அந்த 27ங்கிற நம்பருக்கு உண்டான வருத்தங்கள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா போன தடவை 2021 பாஜகவுக்கு 20 தொகுதிகள் கிடைத்தன. அந்த 20 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் சுமாரான தொகுதிகள். அது திட்டக்குடியா இருக்கலாம், திருவண்ணாமலையா இருக்கலாம், திருக்கோவிலூரா இருக்கலாம், 1000 லைட்ஸ், அரவக்குறிச்சி, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், இது போன்ற பல தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு அல்லாத தொகுதிகள். அதையும் நம்ம கருத்துல கொண்டு பார்க்கணும். இந்த 27 தொகுதிகள்ல எந்தெந்த தொகுதிகள் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் அப்படின்னு பார்க்கணும். ஓகே ஓகே உங்க கருத்து தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீகுமார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்பொழுது நம்மளுடன் மூத்த பத்திரிகையாளர் ஐயா கொலகால ஸ்ரீனிவாசன் நடந்திருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். என்டிஏ கூட்டணியோட தொகுதி பங்கீடு சுமூகமா முடிஞ்சிருக்கு சார். இது எதை காட்டுது? தேர்தலுக்கு தயாராயிடுச்சா என்டிஏ? தேர்தலுக்கு எப்பயோ தயாராயிட்டாங்க. அது என்ன இப்ப புதுசா தயாரான மாதிரி? அவங்க தயாராயிட்டதுன்னு ஒரு பகுதியை நேற்றுக்கு முடிச்சிருக்காங்க. தொகுதி பங்கீடு 3 முக்கிய காம்பனன்ட் பார்ட்டிஸுக்கு முடிச்சிருக்காங்க. இன்னும் ஏடிஎம்கேக்கு எவ்வளவு தொகுதின்னு தெரியாது. பல சிறிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்ய வேண்டியிருக்கு. அது அநேகமா இன்னைக்குள்ள முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோக மீதி இருக்கிறது அதிமுகவுக்கு. சோ முக்கியமான 3 கட்சிகளுக்கு இப்போது தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபிக்கு 27, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18, அமமுகவுக்கு 11. 3 கட்சியை சார்ந்த தலைவர்களும் திருப்தி தெரிவித்து இருக்கின்றனர். இப்போ அந்த சைடு பாத்தீங்கன்னா டிஎம்கேல முன்னை காட்டிலும் காங்கிரஸுக்கு 3 சீட்டு கூடனா, இங்க பிஜேபிக்கு முன்னை காட்டில 7 சீட்டு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாண்டிச்சேரியில பிஜேபி கையில 14 தொகுதிகள் ஒப்படைக்கப்பட்டன. அதாவது அங்க இருக்கிற என்டிஏல அந்த 14ல 10 தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடுகிறது. 2 தொகுதிகளை மட்டும்தான் அதிமுகவுக்கு அது கொடுத்தது. மீதி இருக்கிற 2 தொகுதி சார்லஸ் மார்டின் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டயத்துல புதுச்சேரியை ஆட்சி செய்த கட்சி அதிமுக. அந்த அதிமுகவுக்கு 2 தொகுதி தான் கொடுக்கப்பட்டது, பிஜேபி கொடுத்தது. அதுக்கு அதிமுக தரப்புல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போன தடவை நாங்க 5 தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்தோம், அதுக்கு இப்ப 2 தொகுதி கொடுத்திருக்காங்க, ஆனா இந்த 2லும் வெற்றி பெறுவோம், அதனால எங்களுக்கு இது திருப்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்க அதிமுக தலைமை முன்னை காட்டிலும் 7 சீட்டு கூடுதலாகவே பிஜேபிக்கு ஒதுக்கி இருக்கிறது. சோ அப்படின்னா இது என்டிஏவுக்குள்ள எந்த அளவுக்கான ஒரு சுமூகமான உறவு, இணக்கப்பாடு இருக்கிறது என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது. அதே நேரத்துல நீங்க டிஎம்கே கூட்டணியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. நேற்றைக்கு புதுச்சேரியில வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் முடிகிற வரைக்கும் இந்திய கூட்டணியில தொகுதி பங்கீடே நடக்கல, டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இடையில. ஒரு சில தொகுதிகள்ல காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி கட்சியினர், அதாவது டிஎம்கே கட்சியினர் 2 பேருமே ஒரே தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிற, காங்கிரஸ் ஏத்து டிஎம்கே, டிஎம்கே ஏத்து காங்கிரஸ், அப்படியெல்லாம். இப்போ வர்ற 26ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள். அதுக்குள்ள நாங்க தொகுதி உடன்பாடுக்கு வந்துருவோம் அப்படின்னு ஜெகத் ரட்சகன் சொல்லி இருக்கிறார். இந்த விதமான ஒரு சிறு குழப்பம் கூட என்டிஏக்குள்ள கிடையாது, எல்லாமே சுமூகமா இருக்கு. ஒரே ஒரு சின்ன விதிவிலக்கு ஜி கே வாசனுடைய வருத்தம்.
நேற்றைக்கு அந்த தொகுதி பங்கீட்டு நிகழ்வுக்கு அவர் வரல. ஏன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதிகள் தர முடியாதுன்னு அதிமுக தலைமை கூறிவிட்டதாக தகவல். அவர் 6 தொகுதி கேட்டிருந்தாரு, 4 கொடுக்கணும்னு இருக்காங்க. அதுல அவருக்கு திருப்தி இல்லை. ஆனால் ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வை இந்த 4 தொகுதிகளே ஜி.கே. வாசனுக்கு அதிகம்ங்கிறது தான். ஜி.கே. வாசன் கலை யதார்த்தத்தையும் தன்னுடைய கட்சி யதார்த்தத்தையும் மனதில் கொண்டு சரியான முடிவை எடுக்க வேண்டும். சார் 27ன்ற நம்பர் ஸ்ட்ரைக் ரேட்டை கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ போன தேர்தலோட வாக்கு சதவீதம் எதை வைத்து இந்த 27 நம்பர் லேண்ட் ஆயிருக்காங்க சார்? லேண்ட் ஆறுது, ஃபிளைட்ல டேக் ஆஃப் ஆறுலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இது எதை வச்சுன்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் அதுல வச்சு பல்வேறு காரணங்கள் அடிப்படையில அவங்க இது பண்ணி போன தடவை 20 தொகுதி தான் ஒதுக்கப்பட்டது. இந்த தடவை அட்லீஸ்ட் 25 இருக்கும், 25க்கு மேல 30 தொகுதிக்குள்ள இருக்கும் அப்படின்னு கருதப்பட்டது. இந்த நிலையில இப்ப 27 தொகுதியை அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு பல்வேறு கணக்கீடுகள் அவங்க வச்சிருப்பாங்க. அது எதுன்னு நம்ம யூகிக்கிறது கஷ்டம். ஆனா அதுல பியூஷ் கோயல் அந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசுறப்போ தெளிவா ஒண்ணு சொன்னாரு. 27 தொகுதி அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறது எங்களுக்கு திருப்தியை தருகிறது, முழுமையான மன திருப்தியுடன் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. முன்னைக்காட்டில 7 தொகுதி கூடத்தன்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை? ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த மக்களே, எக்ஸ்பர்ட்ஸோட வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 27 இஸ் ரைட் நம்பர். பட் இந்த 27 என்னென்ன தொகுதி வாங்குறோன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.